நம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவை இந்த வெளியிலே அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை போற்றும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் அப்பன் இயேசு நம் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படி கல்வாரி சிலுவிலே தம் ஜீவனை கொடுத்தவரை இந்த வெளியிலே ஆராதிக்க இங்கு வந்திருக்கிறோம். இத்தனை பெரிய பாக்கியம், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம். நமக்காக ஒருவர் பலியாவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படி, நமக்கு ஒரு விடுதலை உண்டாக அவர் அந்த காயங்களை ஏற்று இந்த பாடுகளுக்கு கூடாக கடந்து சென்று தம்முடைய இரத்தத்தை சிந்தி நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நம்மளை கிரியம் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் என்ன அவருக்கு நாம் செலுத்த இருக்கிறோம்? அவருடைய இரத்தத்திற்கு பலனாக நாம் என்ன இந்த நாளிலே அவருக்கு நாம் கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம்? பாடுவோம், பாடி அவரை கனப்படுத்துவோம். அதுவே நாம் அவருக்கு கொடுக்கிற கனமாய் இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சேர்ந்து கர்த்தர் விடுதலையோடு நாம் ஆராதிப்போமாக. Glory to God. அவர் இரத்தத்தில் வல்லமை உண்டு, அவர் இரத்தத்தில் ஜீவன் உண்டு, அவர் இரத்தத்தில் சுகம் உண்டு, அவர் இரத்தத்தில் அற்புதம் உண்டு. Yes, there is power in the blood, there is strength in the blood, there is blessing in the blood. Yes, இயேசுவின் இரத்தம் பெரிய காரியங்களை செய்ததற்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பெரிய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது. என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. பாடுவோமா? பாடி மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிப்போமா? Glory to God. There is power, wonder walking power in the blood of the Lamb. There is power, wonder walking power in the precious blood of the Lamb. There is power, wonder walking power in the blood of the Lamb. There is power, wonder walking power in the precious blood of the Lamb. Send the word for a line. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. உண்டு அற்புதமெல்லாம்
சேர்ந்தெல்லாம் தமிழ்ல பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, வல்லமை உண்டு உண்டு. சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய ரத்தத்தை எண்ணி நினைவு கூர்ந்து உண்டு பாடும்போதே அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். சேர்ந்து சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஓ, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினவோ, இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு ஒரு நல் வழியை நாம் வந்திருக்கிறோம் என்றால், இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ஒரு குரலா. ரத்தம் தான் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு மீட்டெடுத்து கொடுத்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் நினைத்ததெல்லாம் நாம் செய்கிறோம் என்றால், ஓ ஹல்லேலூயா, அன்றைக்கு அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம், அந்த வெளியேற பெற்ற அந்த ரத்தம், அந்த ரத்தம் தான் எல்லாவற்றையும் நமக்காக செய்தது. அதன் மூலமாக இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்குள்ளாக, நம்முடைய ரத்தத்திற்குள்ளாக கலந்து, ஓ இன்றைக்கு நம் ஜீவனோடு கூட இருக்கும்படி இந்த கர்த்தருடைய நாளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை நாம் எண்ணி பார்க்க நினைவு கூற கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஆராதனையில் அவரை நாம் தொடர்ந்து நம்ம பாடுவோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் அவரை எந்த அளவிற்கு நீங்கள் அவரை நினைக்க முடியுமோ நினைங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் கடந்து வந்த பாதை. அவர் அந்த சிலுவைக்கு போனது லேசாய் அவர் போகவில்லை, சுகமாய் அந்த இடத்திற்கு போகலை. அவர் பட்ட பாடுகள் நாம் அறிந்திருக்கிறோம், அவர் பட்ட வேதனைகள் நாம் அறிந்திருக்கிறோம், அவர் பட்ட கஷ்டங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவு அதெல்லாம் இந்த ஆராதனையில் நாம் பாடும்போது சரி, வார்த்தை கேட்கும்போது சரி, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நினைச்சுக்கிட்டே இருப்போம், அதை நாம் அனுபவிப்போம். எனக்காக ஒருத்தர் இப்படி கடந்து போனார், எனக்காக ஒருவர் இப்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாரே, எனக்காக ஒருவர் இப்படி ஜீவனை கொடுத்தாரே. வேதம் சொல்லுகிறது அவர் தம் ஜீவனை விட்டார். எஸ், அதற்கு எவ்வளோ ஆழம் இருக்கிறது, அதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. எஸ், நமக்காக ஜீவனை விட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொடர்ந்து நம்ம பாடுவோம். அவரை மகிமைப்படுவாராக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளினவரா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் உம்மை இந்த வேளையிலே போற்றி உம்மை புகழ நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக நீ செய்த மகத்தான ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் இன்றைக்கு
நினைத்து உம்மை புகழ வந்திருக்கிறோம். நீர் ஒருவரை கனப்படுவீராக, நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரை உயர்த்தப்படுவீராக. உடைய நாம மகிமைப்படட்டும். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனங்கள் உம்மை விடுதலையோடு ஆராதிப்பார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஜனங்களை நீர் ஆவிக்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். அன்றைக்கு உம்முடைய வேர்வை துளிகள் ரத்தமாய் மாறினது என்று பார்க்கிறோம். எஸ், அந்த அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு இந்த ஆராதனையிலே உண்டாகட்டும் சுவாமி. எங்களுக்காக காயங்களை ஏற்ற நேச உம்மை பாடாமல் நாங்கள் யார் இந்த இடத்துல பாட நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்தாமல் நாங்கள் யார் இங்கே உயர்த்து வந்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. உலகெங்கிலும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலும் கர்த்தருடைய மகிமை தேவ பிரசனம் இடைப்படட்டும். ஆவிக்குள்ளாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். துக்க முகத்தோடு அல்ல, முகமலர்ச்சியோடு பாடுவோம். எஸ், இது துக்க நாள் அல்ல, இது சந்தோஷமான நாள். மகிழ்ந்து களி கூறுவோம். மகிழ்ச்சியிலே அவர் நமக்காக செய்த அந்த மகிமையான அந்த காரியங்கள் நாம் எண்ணி நினைத்து பாடுவோம். அவரை மகிமைப்படுத்துவோமாக. எஸ், க்ளோரி டு காட். பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டு. எஸ், நமக்காக ஒரு நண்பர் தம் ஜீவனை நமக்காக அவர் சிந்தினார். நமக்காக தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அவர் இந்த வேளையிலே நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் பாவ சஞ்சலத்தை நீக்க நண்பர் தானுண்டே. பாவ பாரம் பாதம் கஞ்சமே. பாவ சஞ்சலத்தை நண்பர் தானுண்டே. பாவ பாரம் பாதம் கஞ்சமே. நண்பர்
பிராணனே சாமை நம்பி நேசிப்போ ஆலவற்ற மை நோக்கி கெஞ்சுவோ பாவ சஞ்சலத்தை பிராண நண்பர் தானுண்டே பாடுவோமா பாவ பாரம் பாதம் கஞ்சமே சால துக்க துன்பத்தாலே தேற்றம் துக்கு சோர்ந்தான் துன்பம் இன்பமாக சஞ்சலங்களை நீக்க இந்த பிராண நண்பராய் நம் அப்பன் இயேசு தம்மை அவர் ஒப்பு கொடுத்தா. நம்முடைய பாவ பாரம் எல்லாம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் அவர் தஞ்சம் அடைந்தார். அதை தான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிதாவுக்கு முன்பாக என் அப்பன் இயேசு அவர் தஞ்சம் அடைகிறார், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார். ஆகிலும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகட்டும் என்ற அந்த இடத்துல அவர் பாதம் தஞ்சம் அடைகிறார். எதற்காக? யாருக்காக? நம்முடைய பாவ பாரம் எல்லாம் மாறும்படியாக, அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். எஸ், இந்த வேளையிலே அவரை நாம் ஆராதிப்போம். ஒன்றும் இல்லாமையில் இருந்த என்னை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார். எதன் மூலமாக? அவருடைய அந்த கல்வாரி சிலுவையின் அன்பின் மூலமாக. அந்த நித்திய அன்பு நம்மேல் கொண்டதால் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த அன்பை எண்ணி இந்த வேளையிலே, அவருடைய கிருபை எண்ணி இந்த வேளையில் நாம் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உமது சாயலில் சிருஷ்டித்தே நித்திய அன்பின் மேல் கொண்டதா குமாரனை தந்து ரட்சித்தே உம்மகா பாடு
உம்மை நான் துதித்திடுவேன் என்றும் மகா உம்மை நான் துதித்திடுவேன் தேவன் ஒருவரையும் மகிமைப்படுவாராக. எஸ், அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். அந்த சுகம், அந்த சுபிட்சம், அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த வேளையில நாம் ஆராதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எஸ், ஹல்லேலூயா. இப்படியாக நாம் அநேக இடங்களில் இந்த வார்த்தை நாம் பார்த்திருப்போம். ஆங்கிலத்திலும் தமிழுமாக இந்த வார்த்தை நாம் பார்த்திருப்போம். என்னன்னா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? I died for you, what you are good for me. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ செய்தாய். அதை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை நீ நேசிக்கிறாய்? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாய்? எஸ், முதல் சில நேரங்கள் காரணங்கள் சொன்னாலும் உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் அவரை நேசிக்கிற ஜனமா, அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இந்த இடத்துல நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய கல்வாரி காட்சியை நாம் காணும்போது அவரை நாம் எப்படி நேசியாமல் இருக்க முடியும்? எஸ், இந்த பாடல் அதை தான் நமக்கு உணர்த்து. பாடுவோமா? Let's sing for the glory of God. Praise Jesus. அவர் அன்றைக்கு நமக்காக ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கு இந்த நாளே கிடையாது. ஹிஸ்டரியில் இப்படி ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கார். அவர் பிறந்தது ஹிஸ்டரி தான், வாழ்ந்தது ஹிஸ்டரி, மரித்தது ஹிஸ்டரி. மூன்றாம் நாள் அது நம்ம திரும்ப கொண்டாட போகிறோம். மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தது ஹிஸ்டரி. இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஹிஸ்டரி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பிறந்தது சரித்திரம், வாழ்ந்தது சரித்திரம். அவர் மரித்தது சரித்திரம், உயிர் தெழுந்தது சரித்திரம். இன்றைக்கு அதை எண்ணி கொண்டாடி கொண்டிருப்பது இன்றைக்கும் சரித்திரமாக இருக்கு. எஸ், அது காரணம் என்னன்னா, அவர் நம்மேல் வைத்த அந்த நேசம், பாசம், அன்பு. அவரை நம்ம ஆராதிப்போமா? Glory to God. Hallelujah. Praise Jesus. Amen. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாய். நீங்க எப்படியெல்லாம் பாட முடியுமோ, எந்த விதங்களில பாட முடியுமோ பாடுங்க. பார்ப்போம். கரங்களை தட்டி பாட முடியும் பாடுங்க. கையை உயர்த்தி பாடுங்க. உங்களோட பாடி ஷேக் பண்ணி நீங்க பாட முடியும் பாடுங்க. எஸ், அவருடைய நேசம் அன்பு பெரியது. இந்த கல்வாரி சிலுவின் அன்பை எண்ணி இந்த வேளையிலே கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? வானபூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். வானபூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினாரே, ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினாரே, ஓடி வந்தேன் மானிடனாய்.
where you are standing, எந்த இடத்துல நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சொல்ல போறோம். கல்வாரி காட்சியை கண்ட பின் பேசியாமல் இருப்பேனோ. எல்லாரும் சொல்ல போறோம். Everybody going to say that this word. கல்வாரி காட்சியை கண்ட பின் பேசியாமல். After I saw the cross, how can I எப்படி உங்களை நான் நேசிக்காம இருப்பேன்? Everybody இந்த நேரத்தில் நாம் சொல்ல போறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறோம். முடிஞ்ச நம்முடைய கரங்களை உயர்த்தி, let's all lift up your hands. உங்கள் சத்தம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. உங்களுக்காக ரத்தம் சிந்தின என் அப்பன் இயேசுவுக்கு கேட்கட்டும். சொல்லுவோமா? கல்வாரி காட்சியை எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க நடுவுல முன்னாடி வாலிப தம்ப தங்கச்சி கல்வாரி இன்னும் ஒரு முறை கூட கல்வாரி நேசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஒரு கரகோஷம் அவருக்கு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு, நமக்காக பலியானவருக்கு, நம்முடைய பாவங்களை சுமந்தவருக்கு, அவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah, praise God, Jesus, hallelujah. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர் அவர், ஆனால் பாவமாய் மாற்றப்பட்டார். நீதிமானாக நம்மை மாற்றினார். கிருபையால் இலவசமாய் நீதிமானானோம். சிலுவையின் மரணத்தினால் பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கினது. எஸ், அதை விசுவாசிக்கிறோம் என்றால் அதன் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எல்லாரும் நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். உமக்கே எங்கள் ஆராதனை என்று இந்த வேளையில் நம்ம அவரை ஆராதிப்போமா? Let's all worship from the bottom of our heart, because the Lamb of God, he himself sacrificed for us. அவரை நமக்காக பலியானார் அல்லவா? அவரை நம்ம ஆராதிப்போம். Hallelujah. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவத்தை சுமந்தே எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே, 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 ஆட்டுக்குட்டியானவரே,
மாற்றினீரே. கிருபையால் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரத்தில் நீங்கியதே. அட்டுக்கொட்டியானவரே, 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 சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆராதிப்போமா? உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலில் சுமந்தே உம் சுகத்தை என் உடலில் தந்தே. பாவத்து விளைவுகளை உம் மரணத்தால் வெற்றி. காயங்களால் நான் சுகமானேன். என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தில் விளைவுகளும் உம் மரணத்தை வெற்றி. பாவத்தில் விளைவுகளை உம் மரணத்தை வெற்றீரே. காயங்களால் சுகமானே. காயங்களால் சுகமானேனே. அட்டுக்கொட்டியானவரே, 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 சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. 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 வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே.
எல்லாரும் ஒரு குரலா கரங்களை உயர்த்தி பாடுவோமே. பின்னாக நிற்கிறவங்க, நடுவுல வாலிப எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலா இயேசுவே இயேசுவே ஆண்டவரே எங்கள் இயேசுவே இயேசுவே எல்லாம் மகிமைக்கும் பாத்திரரே எல்லாம் இயேசுவே சொல்லுவோமா? அவரே ஆராதிப்போம். நம்முடைய ரத்தமே நமக்கே அறியாமல் சில நேரங்களில் நம்முடைய யதார்த்தத்தினாலே நம்மளுடைய சரீரத்தில் நாமவே சில ரத்தங்கள் சிந்துமானா அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஒரு சொட்டு ரத்தம் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அதனுடைய வலி நம்மளால் தாங்க முடியல, அந்த வேதனை நம்மளால் தாங்க முடியல. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக, பட்டணங்களுக்காக, உலகெங்கும் உள்ள அத்தனை கோடி பல கோடி ஜனங்களுக்கும் ஒருவர் தம் ரத்தத்தை சிந்தி அதிலும் ஒரு சொட்டு ரத்தம் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கடைசி சொட்டியும் நமக்காக சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுக்க ஒருவர் உண்டு என்றால் அவர் நீங்களும் நானும் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என் அப்பன் இயேசு என்பதை மறந்துப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவரோட சமூகத்தில் அவரை என்ஜாய் பண்ணுங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க. அவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நாம் சுகமாக இருக்க செஞ்சிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்க செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி இருக்கிறார். இந்த நாள் நமக்கு திரும்பவும்னா அது அடுத்த வருஷம்தான். இந்த நாளை விட்டுறாதீங்க, பாக்கியமாக எண்ணுங்க, பாக்கியமாக எண்ணுங்க. ஓ, எனக்கு எப்பவுமே இந்த ஒரு வார்த்தை எனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதெல்லாம் என்னையே நான் ஒரு ரீமைண்ட் பண்ணி பார்ப்பேன். வெளிப்படத்தில் யோவான் சொல்றார் அல்லவா, ஓ அவர் வரும்பொழுது கடைசி நாட்கள்ல அவரை குத்தினவர்கள் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் அவர்கள் கண்கள் காணுமாம். என் அப்பன் இயேசுவை குத்தினவர்களுடைய கண்கள் காணுமாம். ஓ, அப்படியானால் இன்றைக்கு யாருக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படி நம்மளை நிற்க செய்திருக்கிறாரோ, ஓ நம்முடைய கண்களும் ஒரு நாள் அவரை காண போகிறது. நமக்காக ஜீவனை கொடுத்தவரை நாம் காண போகிறோம். நமக்காக ரத்தம் சிந்தினவரை நாம் காண போகிறோம். அந்த வெளியேற பெற்ற அந்த ரத்தத்தை இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்த்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். இன்னும் 5 நிமிடங்கள்ல அவருடைய பிரசன்னத்துல கொல்கதாவுக்கு நேராக கடந்து போங்க. இந்த பாடலை பாடும் பொழுது கொல்கதாவுக்கு நேராக நம்முடைய எண்ணம் போகட்டும். இந்த பாடலை பாடும்போது கடைசியாக நாம் இந்த பாடலை பாட இருக்கிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது உங்க உள்ள முடியும் என்றால் உடையற்றும், கண்களை தண்ணீர் வரத வரட்டும். நொறுக்கப்படுகிறீங்களா, நொறுக்கப்படுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருங்க. ஆர்ப்பரிக்கிறீங்களா, ஆர்ப்பரிங்க. இந்த பாடலை பாடும் பொழுது ஓ அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக என் அப்பன் இயேசுவை நாம் நினைப்போமா? ஹல்லேலூயா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேர் பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாடுவோமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேர் பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுவோமா எல்லாரும் ஒரு குரலா? ரத்தமே,
ரத்தமே எனக்கு விலையாக, எனக்கு 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 விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு பிரசன்னத்திற்காக நன்றி, ஒரு மகிமைக்காக நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். சுவாமி, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், உம்மை நாங்கள் நினைக்கிறோம். சுவாமி, உம்மை நாங்கள் நினைக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படி, எங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி, எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, நாங்கள் சுகமாயிருக்க, நாங்கள் சுகித்திருக்க, நாங்கள் சுபிட்சமாயிருக்க, நாங்கள் நன்றாயிருக்க எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Lord. We praise you, Jesus. We honor you, Lord. We give all honor and praise. We worship you. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தவரே, உம்முடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks to you, Father, our heavenly Father. We give thanks to you, Lord. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because His giver Jesus Christ, His Son, and let the victory I am strong, let the mercy come reign, because of what Lord has done for us, and let the weak see I am strong, let the poor see I am rich, because of what Lord has done for us. Give thanks. நன்றி உள்ளம் நிறைவுட, நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி, நன்றி உள்ளம் நிறைவுட, நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தான பலவீன பலவான் சொல்லுவான், தரித்து செலுத்திடுவான் தேவனின் செயல்